ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப யம்மியான ஸ்டஃப்டு பூரி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டஃப்டு பூரியோட நான் சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன், அதோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா பூரி பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. இப்போ அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள், மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. இப்போ இந்த சின்ன ஸ்டஃப்டு மசாலா பூரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த சின்ன பூரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள மசாலாவில் எவ்வளோ நல்லா ஸ்டஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டஃப்டு மசாலா பூரி செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம மாவு பிசையணும். ஒரே அடியாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னம்னா சப்பாத்தி இல்லைன்னா பூரி போடும்போது சரியாக வராது. இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியணும் இந்த மாதிரி ஆயிலில். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் சீக்கிரமாக. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தலை தூவி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். மாவு எதுவும் தடவக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஆயில் தடவி நம்ம உருட்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிங்க. இப்போ 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம மைதாவில் பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம சைடில் எல்லாத்தையுமே நம்ம தடவி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஒட்டும், மசாலாலாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக.
இப்போ இன்னொரு பூரி எடுத்து நம்ம இந்த மாதிரி மேலே வந்து போட்டு நல்லா ஒட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன பூரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இதுலேயே நம்ம வந்து அந்த மைதா பேஸ்ட்டை தடவிடலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் நம்ம வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிடலாம். அப்போ தான் மசாலா எதுவுமே வந்து வெளியில் வராது. அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக போட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா உப்பலாக வந்திருக்குது பூரி. ஒரு மசாலா கூட வெளியிலையும் வரலை. பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ஸ்டஃப்டு பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பூரியையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயிலில் போட்டு. இப்போ சின்ன ஸ்டஃப்டு பூரியை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உப்பலாக வந்திருக்குது. இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், மினி ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூரியையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யம்மியான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங். அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.